கரியர் தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷனில் சாதிக்கிற தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை காம்படேட்டிவ் தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நீ சாதிக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு ஒரு விஷயத்தை நோக்கி போயினே இருக்கிற, இன்னொரு யோசனைக்குள்ளே நீ போனாலே காலி. அப்போ அந்த யோசனையை தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, முதல்ல நியூரோ கனெக்ஷன்ஸ் வேறு, பிரெயின் பேட்டர்ன் வேறு, அவன் சிந்திக்கிறது வேறு, அவங்க அப்பா அம்மா வேறு, அவன் பிறந்த ஊர் வேறு, பிறந்த வயிறு வேறு, பிறந்த எல்லாமே மாறுதல். அவன் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை படிக்கணும்னு ஆரம்பிப்போம், பண்ணணும்னு ஆரம்பிப்போம். அப்போது ஜெயிச்சவங்களை பற்றி யோசிக்கிறது முன்னாடி வந்துடுது, அம்மா அப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக முன்னாடி வந்துடுது, இவன் முன்னாடி வந்துடுவானோ அவன் வந்துடுவானோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் நமக்குள்ளே பண்ணிட்டு, எப்படின்னடா நமக்கு லைஃபுக்கு பர்பஸ்னே தெரியாத, எதை நம்ம பண்ணால் ஃபேமஸ் ஆகலான்னு ஒரு கூட்டம், நம்ம உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம், நான் பெரிய கோடீஸ்வரன் பணம் என்ன முடியாத அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் தாட்ஸ் இருக்குல்ல உள்ள, இது வந்து போகுதுண்ணா. படிக்கலான்னு உட்கார, நான் பாலிடிக்ஸ்க்கு போகலான்னு தோணுது, சினிமாக்குள்ளே போய் ஹீரோ ஆகலான்னு தோணுது, ஆக்டிங் ஸ்கூலில் போய் கற்றுக்கலான்னு தோணுது. என் மைண்டை என்னால் ஒரு நிலையை வைக்கவே முடியல. அதை விட மோசமான ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, எனக்குள்ளேயே நான் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன நான் எங்கே இருக்கேன், எங்கே பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன்ற சிந்தனை எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அவன் ஜெயிச்சுட்டான், மாமா பையன் எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கிடச்சிச்சு, நமக்கு இன்னும் 15,000 ரூபா 10,000 ரூபாயிலே நம்ம நிற்கிறோமேன்ற அந்த சிந்தனைகள் வருது. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்ற சிந்தனை வருது. மேரேஜ் தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை கரியர் தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷனில் சாதிக்கிற தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை காம்படேட்டிவ் தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நீ சாதிக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு நீ சங்கு ஊதுறதை நிறுத்து. பல பேர் என்ன பண்ணுற, தினம் ஒரு எடுத்துக்கிற சங்க ஊதுறவனுக்கு எதிரில் இருக்கிறவன் எவனுமே நமக்காக பாட கட்டுறதோ சங்கு ஊதுறதோ இல்லை. பாதிக்கு மேலே இருக்கிற பிரச்சனையை உருவாக்குறது நீ தான். உனக்கு நீ யோசிச்சு பார்த்தனா, ஆனால் நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைனா நீயே சொல்லுவ. 2 விஷயம்டா லைஃப்பில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 2 ப்ராசஸ் தான்டா. உன் கண்ணு உன்னை எங்கே பார்க்குதோ நிஜத்தில் நீ அங்கே போவ. கண்ணு எப்படி பார்க்குது அப்படின்னா, கண்ணு மட்டும் பார்க்குதா, மைண்டோட சேர்ந்து கண்ணை பார்க்குதான்றது முடிவு பண்ணு. உன் மைண்டும் உன் கண்ணும் சேர்த்து உன்னை எங்கே வச்சு பார்க்குதோ அங்கே நிச்சயமாக ஒரு லைஃப்பில் நிற்ப. நீ நடு தெருவில் நிற்க போகிற. நீ இப்போ என்ன சொல்கிறது, லீலாவோட சுற்றின்னு இருக்க, இல்லை பாயலை நினச்சின்னு இருக்கிற, இல்லை அனிதாவை நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், அனி உன் லைஃப்பில் சனி கொடுக்கும், பாயல் உன் லைஃப்பில் காயத்தை கொடுக்கும், எல்லாமே சொல்கிறேன். நீ கரியருக்கு முன்னாடி பொண்ணை கொண்டு வந்தானே காலி. வேற எண்ணத்தை கொண்டு வந்தாலே காலி. பொண்ணுன்னு இல்லை, ஒரு விஷயத்தை நோக்கி போயினே இருக்கிற, இன்னொரு யோசனைக்குள்ள நீ போனாலே காலி. அப்போ அந்த யோசனையை தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, முதல்ல உனக்கு என்ன வேணும்ன்றத ஸ்ட்ராங்காக தீர்மானிச்சிரு. 4 விஷயம் உனக்கு வேணும்னா 4மே கிடைக்காது. 1 at a டைம் முதல்ல யோசி. ஏன்னா நான் ஏன் 4 நம்மளா பண்ண முடியாது. அதே போட்டி போடுறதுக்கு ஞானம் உன்னையும் எதிரில்லான்டா. நான் ஏதோ சொல்கிறேன், நீ என்னை எதிர்த்து பேசணுன்றதுக்காக எதுவும் பேச வேணாம். நான் உன்கிட்ட தோத்ததாக ஒத்துக்கிறேன், எனக்கு உன்கிட்ட ஜெயிக்கணுன்றலாம் ஆசை இல்லை. நீ ஒரு ஆடியனா என் வீடியோ நீ கேட்குற அப்படின்னா, நான் சொல்கிறத நீ கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாரு. 10 விஷயத்தை நீ யோசிச்சுட்டே இருந்தேன்னா ஒரு விஷயத்தில் கூட உன்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீ யோசிச்சுட்டே இருந்தேன்னா உன்னால் பண்ண முடியும். இதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க, படத்தில் சொல்லிட்டாங்க. விவேகானந்தர் சொன்னதை ஒட்டு மொத்தமாக தனி ஒருவன் படத்தில் சொல்லிடுவார் வில்லன். ஒரு ஐடியா வாழ்க்கையை மாற்றுன்னு, அது விவேகானந்தர் சொன்னது தான். நீ ஒட்டு மொத்தமாக மோட்டிவேஷனோட மதர் யாருன்னு பார்த்தனா, என்னை பொறுத்தவரைக்கும் விவேகானந்தர் தான். இப்போ நீ பார்க்குற எந்த வீடியோஸையும் உட்காந்து பார்க்கவே வேணாம். நீ விவேகானந்தர் சொன்னதை சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா வாழ்க்கை மாறிடும். சரி, அதை விடு. 4 விஷயத்தை யோசிக்காத, ஒரு விஷயத்தை யோசி. 1 சரி, ஒரு விஷயத்தை யோசிக்கிற, ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது பல விஷயங்கள் வரும், அதை தடுக்காத. போட்டோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. சரி, ஒரு விஷயத்தை நினச்சி உட்காந்து படிக்கும் போது தேவையில்லாத சிந்தனைகள், எண்ணங்கள், கம்பேரிசன் வருதுன்னா காரணம் என்னன்னா, நீ கோழை. நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன இப்படி கோழைன்னு சொல்லிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், கோழைங்க தான் அடுத்த நாள், நாளன்னைக்கு என்ன நடக்கும், அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா உள்ள தில் இல்லை, பயமே வேணாம். அடுத்த நாள், நாளன்னைக்கெலாம் சூப்பராக இருக்க போகுது. இப்போ என்ன, இந்த மொமெண்ட் என்ன, அதை முதல்ல பாரு. இல்யூஷனரி இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுறதுல நம்ம ஆளுங்களை மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. நல்லா கேட்டுக்கோ, மைண்டில் பிக்சர்ஸ் ஓடிட்டே இருக்கு. நான் இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். ஓகே, ஏதாவது ஒரு பிக்சராக நிறுத்து.
இப்படி தான் பண்ண போகிறேன், சரி பண்ணு. படிக்க உட்காரியா, முழுசாக படி. உட்காந்து படித்தா தூக்கம் தான், நடந்துக்கினே படி, ஆனால் படி. சரி படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அதை பற்றி யோசிக்காத, அடுத்த மொமெண்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ வினாடிக்கு வினாடி வாழ ஆரம்பித்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுலேருந்து வருது இப்போ ரிசல்ட் ஃபீட்பேக்கு, அதை உடனே நீ காரி துப்பிக்காத உன் மேலே. இங்கே பிரச்சனை என்னென்னா அடுத்தவங்களாம் யாருமே நம்ம மேலே காரி துப்புறது இல்லை, துப்புறதெல்லாம் நம்ம தான் நம்ம மேலே. நம்ம நினச்சிக்கிறோம் இவன் நம்மளை சொல்லிட்டான், ஆயா சொல்லிடுச்சு, தாத்தா சொல்லிட்டாரு, மாமா சொல்லிட்டாரு, யாரும் உன்னை குறை சொல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் நிஜம் இல்லை. ஆனால் நீ என்னைக்கு நீ உன்னை குறை சொல்ல ஆரம்பிச்சிடும், அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான எச்சத்துப்பல் உன் மூஞ்சில் வேறு எதுவுமே இல்லை. உன்னை நீ விட்டு கொடுக்கறதால தான் இங்கே தோற்று போயிடுற. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட், புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? நீங்கள் உன்னை விட்டு கொடுக்குற, ஆனால் பழி போடுற மற்றவங்க மேலே. ஐயோ அவங்க என் தம்பியை கம்பேர் பண்ணிட்டாங்க, என் அக்கா கூட கம்பேர் பண்ணிட்டாங்க, சித்தி பொண்ணு கூட கம்பேர் பண்ணிட்டாங்க. டே லூஸு, இங்கே கம்பேரிசன் அவங்கெல்லாம் பண்ணல, அதை நீ உள் வாங்கிட்டு அதை விமர்சிச்சுட்டு இருக்க பாரு, நீ தான் நம்ப ஆரம்பிச்சிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களாம் பெரிய ஆளுன்னு. செல்லக்குட்டி நான் இப்பயே சொல்கிறேன், இந்த உலகத்தில் உன்னை விட ஒரு பெரிய ஆள் பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் முடியாது. 5 விரல் ஒரே மாதிரி இல்லை, 5 பீப்புள் ஒரே மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறல, அதெல்லாம் நிஜமாக கொஞ்சம் யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு. ஆமாம் இல்லை, அப்போ ஒவ்வொருத்தர் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்க போகுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்ல ஓடுறாங்க. என் கூட காம்படிஷன்ல ஓடாத ஒருத்தன் எனக்கு எப்படி காம்படிட்டரா மாற முடியும்? அவனோட நியூரோ கனெக்ஷன்ஸ் வேற, பிரெயின் பேட்டர்ன் வேற, அவன் சிந்திக்கிறது வேற, அவங்க அப்பா அம்மா வேற, அவன் பிறந்த ஊர் வேற, பிறந்த வயிறு வேற, எல்லாமே மாறுதல். அவன் எப்படி உன் கூட ட்ராக்ல வந்தான்னு கேட்கிற காம்படிஷன்ல நீ எதுக்கு அவன் கூட உன்னை கம்பேர் பண்ணிட்டு இருக்க? வேற ட்ராக் வேற கேம்டா. நீ ஒலிம்பிக்ஸ் 2025ல ஓடிட்டு இருக்கனா, அவன் வேற ஏதோ ஒரு கேம்ல எங்கேயோ பிரேசில்ல ஓடிட்டு இருக்கான், நீ வேற ஏதோ ஒரு கண்ட்ரில சைனால இல்ல இந்தியால ஓடிட்டு இருக்க. டைம் லைனே வேற, எண்ணங்கள் வேற, எல்லாமே வேற, உன் எண்ண அலைகள் வேற, அவன் ஃப்ரீக்வன்சி வேற. இதெல்லாம் புரியாத கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தனை போட்டியாக நினச்சி எதிரியாக மாற்றி நிம்மதி இல்லாத நீ உன்னை கீழே போட்டுக்கிட்டு அவன் உடம்போட கம்பேர் பண்ணுறது. அவன் அழகாக இருக்கிறான், அவங்க அப்பா அம்மா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அவன் பிறந்திருக்கான், அவன் அழகாக இருக்கான். நம்ம அப்பா அம்மா சுமாராக இருக்கிறாங்க, நம்ம பிறந்துக்கிறோம் சுமாராக இருக்கிறோம். இப்போ நம்ம அம்மா அப்பா சுமாருன்றதும் அழகுன்னு சொல்கிறதும் உன் எண்ணத்தில் இருக்கு. நம்ம அப்பா கிட்ட இருக்கிற தொப்பை எந்த அப்பா கிட்ட இல்லைன்னு நினச்சி அதை ரசிக்கிற புள்ளையா நீ மாறணும். என்னோட நிறம் எங்கேயுமே இல்லைடா, இதாண்டா உச்ச நிறம், அழகான நிறம், நான் எனக்குள்ள நான் சிந்திக்கணும். இங்கே என்னன்னா 50 மார்க்குக்கு 100 மார்க்குக்கு 100 பெருசு 50 சின்னது தான். ஆனால் அந்த 50 ரசிக்கிறது நம்மளை விட்டா யாரா இருக்கான்ற நம்மளை ரசிக்க. அவனுக்கு தாடி நல்லா வந்துக்குது, நல்ல தாடி வளர்க்குறான், பொண்ணுங்களை 4 பேர் உஷார் பண்ணுறான். என்கிட்ட அவ்வளோ தாடி இல்லை, ஆனால் இந்த தாடிக்கு உன்னை விட சூப்பராக என்னால் பொண்ணை உஷார் பண்ண முடியும். பொண்ணுனடா பொண்ணு, அதை விட 100 மடங்கு நான் பெரியாளாக காட்டுறேன். நீ பொண்ணுக்காக ஓடுற, நான் வாழ்க்கைக்காக ஓடுறேன். எப்படி உன்னாலும் உன்னை நீ மாற்றிக்கலாம். தாட்டு தாண்டா. அங்கே வச்சிருக்கிறோம் பெரியாளா, இல்லை நல்லா அங்கே வச்சிருக்கிறோம் பெரியாள்னா, அங்கன்னா உடம்பு, மைண்டு தான் எல்லாம். எண்ணம் ஃபுல்லாக அழுக்கு வச்சுட்டு இருக்கிற புறம்போ கூட எண்ணம் நல்லா இருக்கிற நீ எவ்வளோ மேலுன்னு உன்னை தூக்கி வச்சுக்கிதான் நீ பெருசு. ஜெட் ஏர்வேல டிராவல் பண்ணணும், நடுத்தருக்கு வந்துடுவான், ஒன்றுமே இல்லாதவனுக்கு உச்ச கோபுரத்துக்கு போயிடுவான். எப்படி போகிறான்? எண்ணத்தால். மேலே கோபுரத்துக்கு போனோன்னா அங்கேயும் எண்ணம் நல்லா இருக்கணும், இல்லைன்னா நடுத்தருக்கு திருப்பி வந்துடுவான். உனக்கான விசில் நீ அட்ரா, மெசேஜ் தான்டா. உனக்கான விசில் நீ தான் அடிக்கணும், உனக்கான பேனர் நீ தான் கட்டணும், உனக்கான ஃபேன் கிளப் நீ தான் உருவாக்கணும். உன்னோட லைஃபோட அடுத்த நொடியை நீ தான் டிசைட் பண்ணணும். அடுத்த நொடி எப்படி டிசைட் பண்ண போகிற? இந்த நொடியில் அழுதுட்டு இருந்தால் அடுத்த நொடி சிரிப்பாக மாறிடுமா? உன்னை தான் கேட்குறேன். இந்த நொடி அழுதுட்டு இருக்கனா அடுத்த நொடி சிரிப்பாயிடுமாடா? இந்த நொடி சீரியஸாக நீ யோசிச்சு உன் லைஃபுக்காக யோசிச்சா அடுத்த நொடி உன்னால் வளர முடியும். ஐபேட் ஒன்று வாங்கி கொடுத்துரு, அதிலே படுத்துன்னு பெறல்ற, யாரு கூட அது அப்படியே போயிட்டு அவங்க நல்லவங்க அவங்களே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற, அப்புறம் அவங்க செருப்பால் அடிச்சோன்னு அழுவுற. யாரு நல்லவங்க யாரு உண்மையானவங்களுக்கு உனக்கு இன்னும் புரியல. ரீலில் பெரிய ஆள் ஆகிட்டா நம்மளால லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிடுவோமா? அதுவும் இல்லை. முதல்ல உன்னோட சக்ஸஸ்க்கு உங்ககிட்ட நீ கெஞ்சாத, யாருக்கிட்டையும் ப்ளீஸ் கேட்காது. ப்ளீஸ் ப்ளீஸ், எவனும் இங்கே ப்ளீஸ் சொன்னால் உடனே நமக்கு சேரவெல்லாம் இல்லை. இந்த உடம்பே நீ ப்ளீஸ் சொன்னால் கேட்காது. இதை கண்ட்ரோல் பண்ணு, இதுக்கு முதலாளியாக மாறு. உன் எண்ணத்துக்கு நீ எது வரைக்கோ தொழிலாளியாக இருக்கிறியோ உன் எண்ணம் உன் கிட்ட வராது. உன் மைண்டு நீ சொல்கிறது கேட்காது. உன் மைண்டுக்கு நீ எப்போ பாசா மாறு, ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு நான் செய்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண, நீ உன் மைண்டை ஆட்கொண்டு அதுக்கு தலைவனா நீ மாறினா மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நீ தலைவனா போற்றப்படுவ. உன்னோட மைண்ட் நீ கண்ட்ரோல் பண்ண தெரியல, இந்த உலகத்தில் எங்கேயுமே நீ லீடர்ஷிப் குவாலிட்டியில் போகவே முடியாதுடா. இந்த மைண்டுக்கு முதல்ல சாட்டை அடிச்சு நீ யாருன்றதை காட்டு, எதிர்த்து நில்லு, உன்னோட தேவையில்ல டிஸ்ட்ராக்ஷன் அடிச்சு துரத்து, உன் மைண்டை தலைவனாக்கு. எப்படி தலைவனாக்குறது? எப்படி தலைவன் ஆகிறதுக்கான குவாலிட்டி என்ன தெரியுமா? எது? விடாமுயற்சி, 100% நம்பிக்கை,
சின்ன சின்ன விஷயத்துக்கும் உன்னை பாராட்டிக்கிறது, விட்டு கொடுக்காத இருக்கிறது, உலகமே உன்னை நம்பலைனாலும் உன் மேலே நீ நம்பிக்கை வைக்கிறது, அடுத்தவன் மேலே கோவப்பட்டு உன் நம்பிக்கையை நீ காட்ட வேணாம், சிரிச்சுக்கிட்டே என்னை பற்றி எனக்கு தெரியும், ஒரு நாள் வரும் நான் யார் உன்னை காட்டுறன்றது சொல்லிக்கிறது. இங்கே அழகு எது தெரியுமாடா? எது? யார் தன்னை மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காத ஒரு ஆட்டிடியூடை வளர்த்துக்கிறானோ, என்னால் முடியும்னு சொல்லிட்டு இருக்கணும், நொடி வரைக்கும் எண்டு வரைக்கும். ஒட்டு மொத்த ஃப்ளைட்டே இறந்து போயிட்டான் எல்லாரும், ஒருத்த மட்டும் இறங்கி வரான் நடந்து ரத்தத்தை தொடச்சிக்கணும். எப்படி? எதுக்கு? அவன் எந்த டோரில் இருந்தாலும் தப்பிச்சிருப்பான். ஆனால் அவன் மைண்டு பாரு, வாழணுன்ற அந்த எண்ணம் ஸ்ட்ராங்கர் எழுந்து வரான். அந்த 1% சான்ஸ் இருக்கிற வரைக்கும் கூட 0.001% சான்ஸ் இருக்க வரைக்கும் போராடுறது தான்டா கெத்து. கெத்து. அந்த கெத்தை எவனுக்காக விட்டு கொடுக்காத, உன் விசிலை யாருக்காக நிறுத்தாது, உன் பேனர் கட்டி தூக்கி நிறுத்து. எதுக்கும் சார் அதை கிண்டல் பண்ணுறான், 4 பேர் 400 பேர் உன்னை இவன் என்னடா பண்ண போகிறான்னு உண்மையாகவே சில பேர் லிட்டரலாக கிண்டல் பண்ணுவாங்க, சில பேர் மைண்டில் நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்கும். நான் இப்போயும் சொல்கிறேன், 2 பேருமே இதில் வெளியே கிண்டல் பண்ணுறன்னு கூட நீ ஏற்றுக்கலாம், அவன் நம்மளை வளர்த்து விட்ருவான். ஆனால் உள்ளே கிண்டல் பண்ணுறவருக்கான் பாரு, உன்னை சாச்சிருவான். உனக்குள்ளே உன்னோட கிண்டலை மட்டும் என்றைக்குமே அலோவ் பண்ணாத. நீ உன்னை விட்டு கொடுத்துட்டுனா இந்த உலகத்தில் யாருமே உன்னை தூக்கி தத்தெடுக்க மாட்டாங்க. நீ உன்னை விட்டு கொடுக்கல, உன்னை பிடிச்சி நிறுத்திட்டுனா இந்த உலகத்தில் எந்த சக்தியும் உன்னை சாய்க்கிறதுக்காக இல்லை. அண்ணன் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.